கௌதம் மதுமிதா சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல மாஸான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். சகுந்தலா வந்து சதி ஆட்டத்த வந்து மதுமிதா வந்து அசால்ட்டா வந்து டீல் பண்ணி, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? என்ன இருக்கான்னு எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. விசி வந்து சுத்தமா போமாட்டிது. பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். கரெக்ட்டா வந்து அந்த ஸ்டேஷன்ல வந்து மதுமிதா மாட்டுக்கும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கப்புறம், "என்னத்துக்கு இப்படி பேசுறீங்க? அவன் வந்து உங்க பேர தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்." அப்படின்னு சொன்னோனே, இனிமேட்டு இங்க இருந்தா சரி வராதுன்னு மதுமிதா வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல. இவங்கலாம் தீவிரமா வந்து, "நீங்க இது மாரிலாம் பேசுறது ரொம்பவே தப்பு சார்ங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மதுமிதாவோட வழக்கறிஞர். அந்த சைக்கிள் கேப்ல வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க மதுமிதா அங்கேருந்து. அந்த அதிகாரி வந்து பேசுறாங்க. இங்க இருக்கிற மதுமிதாவ கூட்டிட்டு போயிட்டு செல்லுல வைங்க அப்படின்னு சொன்னோனே, இதெல்லாம் ரொம்பவே தப்புங்கிற மாரி சந்தோஷம். அந்த இடத்துல இன்னும் 2 பேர் வந்து வழக்கறிஞரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப, "சார் மதுமிதாவ காணோம்." "என்னது மதுமிதாவ காணுமா?" அப்படின்னு சொல்லி பெஞ்சில வேகமா கைய அடிச்சுட்டு, வெளியில வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க. மதுமிதா அதுக்குள்ள வந்து 2 தெரு தாண்டி வந்துடுறாங்க அந்த இடத்துல. இப்போதைக்கு ஃபோன் அடிச்சா, கண்டிப்பா நம்ம இருக்கிற லொகேஷன் வேற கண்டுபிடிச்சுருவாங்களே! இப்ப என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்னு சுத்தமா தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஆட்டோ ஏறி வந்துகிட்டே இருக்காங்க நம்ம மதுமிதா. ஒரு பக்கம், ச்சே! கௌதம வச்சு ஈஸியா வந்து புடிச்சிடலான்னு பார்த்தா, இப்படி ஆயிப்போச்சே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இது எல்லாத்தையும் செய்ய சொன்னது வேற யாருமே இல்ல, சகுந்தலா தான். சகுந்தலா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த அதிகாரிக்கு. உடனே, "சொல்லுங்க மேடம்" அப்படின்னு சொன்னோனே வந்து, மதுமிதா தான் காரணம்னு நான் சொல்ல வச்சேனா, அந்த ஆள வச்சு. உன் இடத்துக்குள்ள தானே இது எல்லாமே நடந்திருக்கும். அப்படி இருக்கும்போது, மதுமிதாவ தூக்கி உள்ள வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரி மேடம், ஒரு சின்னதா தப்பு நடந்துருச்சு. என்னையா சொல்ற? என்ன தப்பு நடந்துச்சு? நான் தான் உனக்கு கிறிஸ்டல் கிளியரா வந்து தெள்ள தெளிவா வந்து திட்டம் போட்டு குடுத்தேனே அப்படின்னு சொல்லும்போது, நீங்க சூப்பரா தான் திட்டம் போட்டு குடுத்தீங்க. ஆனா நான் தான் சொதப்பிட்டேன். என்னையா சொல்ற? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, ஆமா மேடம், நாங்கலாம் இங்க பேசிட்டு இருந்த கேப்ல வந்து மதுமிதா மாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டா. அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அதிகாரி. இத கேட்டு முடிச்சோனே சகுந்தலா வந்து பந்தாடுறாங்க. "எதுக்குய்யா வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு தேவையானத விட அதிகமாவே நான் உனக்கு தரேன்ல. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நான் உனக்கு சூப்பரா திட்டம் போட்டு குடுத்தா, நீ சம்பாரிக்கிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சா, அந்த வேலைய வந்து சொதப்பி வச்சிருக்க. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "சாரி மேடம், தப்பு நடந்துருச்சு. உங்க முன்னாடியெல்லாம் நான் சாதாரண ஆளுங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து விசுவாசியா வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நான் அடுத்த திட்டம் குடுக்குறேன். அதுல சொதப்புனேன்னு வச்சுக்கயேன், நான் உன்ன உண்டில்லன்னு ஆக்குவேன். கௌதம நாளைக்கு காலையில வந்தோனே வந்து ஏந்திச்சு கூட்டிட்டு போயிடு. சரியா? மேடம், எப்படி மேடம் கௌதம் கூட்டிட்டு போ முடியும்? இப்ப மதுமிதா தான் காரணம்னு அவன் உனக்கு சொல்லிட்டான். மதுமிதா காரணம்னா என்ன அர்த்தம்? மதுமிதாக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? கௌதம் தானே! கௌதம கூட்டிட்டு போ. மதுமிதாவும் பின்னாடியே வந்துருவா. மேடம், சூப்பரா யோசிக்கிறீங்க மேடம். லாஜிக் படி பக்காவா திங்க் பண்றீங்க. என்னோட பெரிய அதிகாரி மாரி சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க. அதனால தான் நான் வந்து உனக்கு தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அங்க கேட்கிற இடத்துல நின்னுகிட்டு இருக்க. நாளைக்கு சொதப்பாம வேலைய பாரு அப்படின்னு சொன்னோனே, இது எல்லாத்தையும் வந்து நம்ப அபிஷேக்கும், லட்சுமணனும் கேட்குறாங்க. உடனே வந்து அபிஷேக் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "என்ன முட்டாள்தனமான காரியம் பண்ணி வச்சிருக்க. தெரியுமாடா உனக்கு?" அப்படின்னு சொன்னோனே, "அம்மா, நான் என்னம்மா பண்ணேன்? எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நெனச்சியா? உன்னோட ஃப்ரெண்ட் மூலியமா ரூ. 25,00,00,000 வந்து எடுத்து வச்சிருக்க. இது என்ன லேசுப்பட்ட காரியம்னு நெனச்சியா? உன்னோட கம்பெனியில சின்ன சின்ன ஒரு விஷயம் வந்தாலே எனக்கு தெரிஞ்சிரும். எத்தன செங்கக்கல் இருக்குங்கிறத கூட என்னால சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நீ ரூ. 25 எடுத்தன்னா, சரி வளர்ற பையன் எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். தெரியுமா உனக்கு? எந்த டேட்ல நீ என்னென்ன பண்ணி வச்சிருக்கன்னு நான் சொல்லட்டான்னு சொல்லி பெரிய லிஸ்ட்டே வந்து சொல்றாங்க. அது மட்டுமா? அம்மா, அத தவிர நான் எதுவும் பண்ணலையேம்மா. யார் சொன்னா? உன் ஃப்ரெண்ட வந்து பத்திரமா அனுப்பிச்சு வைக்கணும்னு நெனச்சல்ல. அத அப்படியே வந்து நிப்பாட்ட வேண்டியது தானே. எதுக்குடா தேவையில்லாம வந்து மதுமிதாவுக்கும், கௌதமுக்கும் ஃபோன் அடிச்சு, இல்லாத பிரச்சனைய நீயே எப்புட்றா பெருசாகி ஊதி ஊதி கெடுத்து விட்ட? அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த மாஸ்க் போட்டுட்டு நீ உள்ள போனது, மதுமிதாவ அடிக்கலான்னு போறப்ப, இன்னொரு ஆள் அங்க வந்தது. இது எல்லாம் யாரோட திருவிளையாடல்ன்னு நெனைக்கிற? எல்லாம் நான் தான் திட்டம் போட்டேன். நீ ஆரம்பத்துலேருந்தே இந்த விஷயத்த வந்து தப்பான கண்ணோட்டத்துல வந்து பார்த்துட்டு இருக்கன்னு தெரிஞ்சு தான், நான் இது மாரி பின்னாடியே வந்து உனக்கு பின்னாடியே அதே மாஸ்க் போட்டு இன்னொருத்தவங்கள வந்து வச்சேன். அப்படி போனதுனால மட்டும் தான் நீ வந்து தப்பிச்ச. இல்லன்னு வச்சுக்கயேன், அங்க நீ மாட்டியிருப்ப. நீ மட்டும் மாட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? மதுமிதா வந்து உன்னையே வந்து நெருங்கி வந்துட்டாடா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கிற ஆதாரத்த எடுக்கிற மாரி வந்துட்டா. அதனால தான் அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாத்தையும் வந்து நான் தான் தூக்குனேன். தெரியுமா உனக்கு? அப்படின்னு சொன்னோனே, ஆதாரத்தோடயாடா வந்து நீ எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு வருவ அப்படின்னு சொல்லி வெளுத்தெடுக்குறாங்க. அம்மா, நீங்க இதுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் ப்ளே பண்ணுவீங்கன்னு தெரியாம போச்சு. எதுவா இருந்தாலும் என்ட்ட கேட்டுட்டு செய், கேட்டுட்டு செய்ன்னு லட்ச வாட்டி சொல்லியிருக்கேன்ல. என்ன?
உன்னோட மாப்பிள்ளைக்கு வந்து சூப்பரா வந்து உதவி செய்ற போல இருக்கே! அண்ணே இதுதான் நீ எனக்கு விசுவாசியா நடந்துக்கிற விஷயமா? நான் என்ன பண்றதும்மா? இவன் உன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்னையே புடிச்சு கன்னா பின்னான்னு திட்டுறான் அப்படின்னு சொன்னோனே, என்ன இதான் சாக்குன்னு சொல்லிட்டு எங்க அம்மாகிட்ட வந்து என்ன பத்தி போட்டு விடுறியா? போட்டெல்லாம் விடலப்பா. அப்பன்னா நீ இல்லாதப்ப தான்ப்பா போட்டு விடணும். நீ சொன்னத தான்ப்பா நான் அப்படியே சொல்றேன். நம்ப எல்லாம் ஒத்துமையா இருந்தா மட்டும் தான் கௌதமியும், மதுமிதாவையும் பழி வாங்க முடியும். அவங்க 2 பேரும் சாதாரண ஒருத்தவங்களா? நம்ம 3 பேரும் 3 வெவ்வேறு யோசனையில வந்து போனோம்னு வச்சுக்கயேன், யாராவது ஒருத்தர் தனிப்பட்ட முறையில வந்து மாட்டிக்க மாட்டோமான்னு சொல்லி லட்சுமணன் வந்து பேசுறப்ப, என் அண்ணன் பேசுறத கேட்க வேண்டியதானே? ஏன்டா என் அண்ணன் எப்படி தெரியுமா யோசிப்பாரு? அவருக்கே நான் தான்டா வந்து ஐடியா வந்து குடுப்பேன். அப்படி இருக்கும்போது, அவரே என்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டாரு. நீ என்னடா பெரிய இவன் மாரி பேசிக்கிட்டு இருக்க? அம்மா இந்த பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்? நாளைக்கு காலையில வந்து கௌதம் வந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்து அதிகாரிங்க வந்து வராங்க. இன்னொருத்தவங்கள வந்து பிடிச்சாங்களே ஜக்குமா, அது என்ன ஆச்சு? அவங்க மூலியமா தான் இது எல்லாம் பண்ண சொன்னது மதுமிதான்னு சொல்லிட்டேன். மதுமிதா கடைசில வந்து உள்ள தூக்கி வச்சுட்டா, கௌதமால யோசிக்க முடியாதுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம ஈஸியா தப்பிச்சிடலான்னு பார்த்தா, மதுமிதா அங்கேருந்து தப்பிச்சுட்டா. மதுமிதாவ இப்ப சிக்க வைக்கணும்னா, கௌதம தூக்கி உள்ள வச்சுட்டா, அவ எத பத்தியும் யோசிக்க மாட்டா. கௌதம் பக்கத்திலேயே வந்துருவா. அதுக்கப்புறம் என்ன? நம்ம நெனச்சது மட்டும் தான் நடக்கும். மதுமிதா வந்து என்னையே வந்து கை தூக்கி பேசுற அளவு மாஸ் பண்றாளா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சகுந்தலா வந்து பேசுனாங்க. நிச்சயம் என் முன்னாடி இப்படியெல்லாம் சத்தம் போட்டு பேசியிருக்க கூடாது. அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, அடுத்த நாள் காலையில வந்து அந்த அதிகாரிங்கலேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. கௌதம கூட்டிட்டு போலான்னு. அப்பன்னு பார்த்து, "மேடம் நாங்க கௌதம் கூட்டிட்டு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லும்போதே, "என்னையா நினச்சிட்டு இருக்கன்னு" சொல்லி சகுந்தலாலேருந்து வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து, "கௌதம் வந்து ஈ எறும்புக்கு கூட வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சதில்ல. நீங்கலாம் இப்படியெல்லாம் சொல்றத என்னால ஜீரணிக்கவே முடியாது. தேவையில்லாம பெர்ஃபார்ம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. மரியாதையா இங்கேருந்து போயிடுங்க. அப்படி அதான் உங்களுக்கு நல்லதுங்கிற" மாரி சூப்பரா பேசிட்டு இருக்காங்க அகிலாண்டேஸ்வரி பாட்டியும், நம்ம சகுந்தலாவும். நம்மகிட்ட ஒரு மாரி பேச வேண்டியது, இங்க வந்து நம்மளே வந்து திட்ட வேண்டியது. கடைசியில வந்து இவங்க சொன்ன விஷயத்த வந்து நான் செய்யலன்னா, அதுக்கு வேற நம்மள பிடிச்சு திட்ட வேண்டியது. என்ன பண்றது? எல்லாத்தையும் சமாளிப்போம்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல "நீங்க பண்றதெல்லாம் ரொம்பவே தப்பு மேடம். நாங்க வந்து கூட்டிட்டு தான் போனோம். என்ன தடுத்தீங்கன்னா, உங்க எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போவேன்" அப்படின்னு சொல்லும்போது, உடனே வந்து அபிஷேக் நல்லவன் மாரி, "எங்க அண்ணன் மேல எதுவும் வந்து பிரச்சனை பண்ணீங்க, அதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன்னு" சொல்லி அந்த இடத்துல வந்து அதிகாரிய கிட்ட வந்து பேசுறாங்க. "என்னடா நானும் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு கூட்டிட்டு போலான்னு வந்தா, ஓவரா தான் துள்ளிக்கிட்டு இருக்க. முதல்ல இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லி அதிகாரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து கௌதம் இருப்பான் ரூம்ல. அவன போய் கூட்டிட்டு போங்கங்கிற மாரி சொல்றாங்க. உடனே அந்த ரூம்குள்ளலாம் தேடி பார்க்குறாங்க. கௌதம் இல்லவே இல்லங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருது. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும், "எங்க மேடம் இங்க தான் இருப்பாங்கங்கிற மாரி சொன்னீங்க." சின்னதா ஃப்ளாஷ்பேக் சீன் மாரி காட்டுறாங்க. நம்ம மதுமிதா வந்து ஆட்டோல போயிட்டே இருக்கிறப்ப, பாட்டிக்கு வந்து ஃபோன் அடிச்சு பேச முடியாது டைரக்ட்டான்னு சொல்லி, வீட்ல வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பாட்டிக்கிட்ட ஃபோன குடுங்கன்னோனே, பாட்டிக்கிட்ட வந்து ஃபோன வந்து குடுக்குறாங்க. அவர எப்படி இருந்தாலும் வந்து நாளைக்கு கூட்டிட்டு போக முயற்சி பண்ணுவாங்க. நாளைக்கு அவர வீட்ல இருக்கக்கூடாது. பார்த்துக்கங்க பாட்டி. எப்படி போணுமா? கொல்ல பக்கம் இருக்கிற ஜன்னல் வழியா வந்து அவர தப்பிச்சு சொல்லுங்க. நிச்சயம் நான் இருக்கிற அட்ரஸ்ல வந்து அவரு இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து மதுமிதா எந்த அட்ரஸ்ல இருக்காங்களோ, அதே அட்ரஸ்க்கு வந்து நம்ம கௌதமையும் வர சொல்றாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். பாட்டி வந்து கவலைப்படுறாங்க. என்ன மதுமிதா மாட்டுக்கு ஜன்னல் வழியா போணும்னு சொல்லியிருக்கா? சின்ன வயசுலேருந்து வந்து நெய்யும், பருப்பும் குடுத்து சாப்பிட்டு, சாப்பிட்டு வந்து வளர்ந்துருக்கா. அவன் எப்படி ஜன்னல் வழியா போறாங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம கௌதம் வந்து தப்பிச்சுட்டாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து பாட்டிக்கிட்ட வந்து, "எங்க இருக்காங்க? உன்னோட பேரன்ங்கிற" மாரி கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியுங்கிற மாரி அவங்க வந்து பேசுறாங்க. நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. சரி கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்குன்னு என்கிட்ட வந்து கேட்குறீங்க. நீங்க தானே அதிகாரி. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்கிட்ட கேட்டா, நான் என்னத்த சொல்லுவேன்னு சொல்லி பாட்டி வந்து நக்கலா சிரிக்கிறாங்க. பாட்டி சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுதும்மா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி பாட்டி தான் இருக்காங்கன்னு சகுந்தலாவும், அபிஷேகும் யோசிக்கிறாங்க.